ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல முத்துங்கிற விவசாயியும் அவங்க மனைவி சாந்தியும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்க விவசாயம் பண்ணி தான் இவங்க காசு சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க ஏங்க இன்னைக்கு அறுவடை பண்ணுங்க, மறந்துட்டீங்களா? அட ஆமா சாந்தி, மறந்தே போயிட்ட. சரி, எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? சரி வா போலாம் அப்படின்னு முத்துவும் சாந்தியும் அறுவடை பண்றதுக்கு காட்டுக்கு போனாங்க. அங்க போய் அறுவடை பண்ணி எல்லா நெல்லையும் வண்டி மூட்டையில ஏத்திட்டு விற்கிறதுக்காக வண்டியில போய்கிட்டு இருந்தாங்க. ஏங்க எப்பயும் இல்லாம இன்னைக்கு இந்த வருஷம் நல்ல விளைச்சல் தாங்க. எப்படி நம்ம கடனெல்லாம் அடைச்சிடலாங்க. ஆமா சாந்தி, இந்த வருஷம் நம்ம கடனெல்லாம் அடைச்சிட்டு நம்ம ஒரு வீடு கூட கட்டலாம் சாந்தி அப்படின்னு ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டே போறாங்க. அப்ப திடீர்னு அந்த வண்டி பள்ளத்துல விழுந்துருச்சு. ஐயோ சாந்தி, ஏதாவது ஆச்சா உனக்கு? இல்லைங்க, எனக்கு எதுவும் ஆகல. உங்களுக்கு ஏதாவது ஆச்சா? இல்ல, எனக்கு ஒன்னும் ஆகல. ஆனா வண்டி பள்ளத்துல விழுந்துருச்சே. நல்ல வேளை மூட்டை எதுவும் கீழே விழுவல. சரி வா, ரெண்டு பேரும் தள்ளுவோம் அப்படின்னு முத்துவும் சாந்தியும் அந்த வண்டிய தள்ளுறாங்க. ஆனா அவங்களால தள்ள முடியல. பக்கத்துல எல்லாரும் கூப்பிடுறாங்க, யாராவது இருக்கிறீங்களா? வாங்க, எங்க வண்டி பள்ளத்துல விழுந்துருச்சு, யாராவது வந்து உதவி பண்ணுங்களே, வாங்க. கூப்பிட யாருமே வரல. உடனே நம்ம சாந்தி கடவுளை வேண்டுறாங்க. கடவுளே, இந்த வருஷமாவது எங்க கடனை தீர்த்துட்டு நல்லா வயிறு நம்ப சாப்பிடலாம்னு நினைச்சோம். ஆனா இப்ப போய் வண்டி பள்ளத்துல விழுந்துருச்சே, உதவி பண்ணுங்க கடவுளே அப்படின்னு முத்துவும் சாந்தியும் மாத்தி மாத்தி கடவுள்கிட்ட வேண்டுறாங்க. கடவுளும் உதவி பண்ணல. உடனே முத்து, சரி வா சாந்தி, நம்மளே முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் முயற்சி பண்ணி தள்ளுறாங்க. தள்ளுறப்ப ரொம்ப சுலபமா வண்டி மேல வந்துருச்சு. ஒரே ஆச்சரியம் ரெண்டு பேத்துக்கும். என்ன இவ்வளோ நேரமா தள்ளுனமே, அப்போ வண்டி மேல வரல, இப்ப தள்ளுனதும் வண்டி மேல வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்க ஒரு வயசானவர் வண்டி தள்ளிட்டு இருக்காரு. வண்டி தள்ளி முடிச்சதும் முத்து அவரை பார்த்து கேக்குறான், என்ன ஐயா, நான் யார் யாரையோ உதவி கூப்பிட்டேன், அவங்களும் வரல. கடவுளையும் கூப்பிட்டேன், அவரும் கண்ணெடுத்து பார்க்கல. உங்ககிட்ட நான் உதவியே கேட்கலையே, ஆனா நீங்க தள்ளுறீங்களே, எப்படிங்க ஐயா? இங்க பாரு தம்பி, நம்ம உதவி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முயற்சி பண்ணணும். நீ முயற்சி பண்ணாதான் அந்த கடவுளே உனக்கு உதவி பண்ணுவாரு. ஆனா இப்ப நம்ம எந்த முயற்சி எடுக்காம அடுத்தவங்க கையை எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி இருக்க கூடாது தம்பி. இப்ப நீ முயற்சி பண்ணாம வண்டி தள்ளாம நீ போயிருந்தீன்னா வண்டி அப்படியே தான் கிடக்கும். ஆனா நீயும் உன் மனைவியும் முயற்சி பண்ணி தள்ளுவோம் அப்படின்னு சொல்லி தள்ளுறப்ப அந்த கடவுள் என் மூலியமா உனக்கு உதவி செஞ்சுட்டாரு. அதனால எப்பயுமே நம்ம ஒரு வேலை செஞ்சோம்னா அது நம்மளோட சிறு முயற்சியாவது இருக்கணும். அப்பனாதான் அது வெற்றி அடையும். நம்ம முயற்சியே பண்ணாம அது வெற்றி அடையணும்னு நினைச்சா அது தப்பு. சரியா? சரிங்க சரிங்க ஐயா, நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம எந்த வேலை செஞ்சாலும் ஒரு சிறு முயற்சியாவது போடணும், அதுதான் நமக்கு வெற்றி தரும் அப்படின்னு முத்து சொல்லிட்டு முத்துவும் சாந்தியும் ரொம்ப சந்தோஷமா அந்த நெல்லை எடுத்துட்டு போய் விற்று அவங்க கடனெல்லாம் அடைச்சு வயிறார சாப்பிட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதில் நம்மளோட சிறு முயற்சியாவது போடணும். அது போட்டாதான் வெற்றி அடையும். அது போடாம அடுத்தவங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா அது நிச்சயமா வெற்றி அடையாது.